இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தமிழ்நாட்டில் வந்தே மாதரம் முதல் இடத்திலும் தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கும் மீண்டும் தள்ளப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா 28ஆம் தேதியான இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் மொத்தம் 3787 பேர் பட்டம் பெற தகுதி பெற்றிருந்தனர். இவர்களில் முனைவர் பட்டம் மற்றும் பதக்கங்கள் பெறவிருந்த 871 பேருக்கு ஆளுநர் RV அர்லேக்கர் நேரடியாக பட்டம் வழங்குவார் என பல்கலைக்கழகம் முன்கூட்டியே அறிவித்திருந்தது. இதையடுத்து 871 பேரும் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள சிதம்பரனார் அரங்கில் பட்டமளிப்பு விழாவுக்காக திரண்டிருந்தனர். ஆனால் நிகழ்ச்சி தொடங்கிய பின்னர் 871 பேருக்கு பதிலாக 113 பேருக்கு மட்டுமே ஆளுநர் நேரடியாக பட்டம் வழங்குவார் என அறிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவர்கள் கண்ணீர் மல்க தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். நேரடியாக ஆளுநரிடம் இருந்து பட்டம் பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் வந்த நிலையில் ஏமாற்றப்பட்டதாக மாணவர்கள் குற்றம் சாட்டினர். நிகழ்ச்சியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து 871 பேருக்கும் ஆளுநர் RV அர்லேக்கர் நேரடியாக பட்டம் வழங்க ஒப்புக்கொள்ளப்பட்டு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இது ஒருவரும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் பட்டமளிப்பு விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு முதல் இடத்தில் வந்தே மாதரம் பாடப்பட்ட சம்பவம் மேலும் பரபரப்பை அதிகரித்தது. தவேக முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்ட சம்பவம் அப்போதே பூதகரமாக வெடித்தது. அதற்கு ஆளும் தரப்பில் இருந்து பல்வேறு விளக்கங்கள் தெரிவிக்கப்பட்டன. மேலும் முதல்வர் விஜய் நேரடியாக பிரதமரை சந்தித்து தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட அனுமதி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்ததாகவும், மத்திய அரசு அனுமதி கொடுத்ததாகவும், மாநில உரிமையை முதல்வர் விஜய் நேரடியாக கேட்டு பெற்று வந்ததாகவும் தவேகவினர் பெருமையாக பேசி வந்தனர். அதன் பிறகு கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது ஆளுநர் பங்கேற்ற பட்டமளிப்பு விழாவில் முதலில் வந்தே மாதரமும், இரண்டாவதாக தேசிய கீதமும், மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்று ஆளும் கட்சி சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர், பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் RV அர்லேக்கர் கலந்து கொள்கிறார். அதனால் தொடக்கத்தில் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் முதலாவதாக பாடப்படும். அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம், மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும். தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட வேண்டும் என ஆளுநர் மாளிகை உத்தரவிட்டுள்ளது. இந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை என்றால் என் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். மேலும் நிர்வாக காரணங்களுக்காக அமைச்சர் விஸ்வநாதன் இந்நிகழ்வில் பங்கேற்கவில்லை என்று கூறியுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்தை இயற்றிய மனோன்மணியம் சுந்தரனார் பெயரில் அமைந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், மாநில உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது எனவும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.